திருச்சிற்றம்பலம். வண்டார்குழல் அறிவையொடு பிரியாவகை பாகம் பின்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோ தன் தாமரை மலரால் உரை தவளம் நேடு மாடம் விண்தாங்குவ போலும் மிகு வேணு பூரம் அதுவே. இல்லாமல்ல குருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை பணிந்து நம்மை நாளும் செம்மநேரி பிறழாது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தர்மியாதீன 27வது நட்சத்திர குருமணிகளுடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த இனிமையான வேளையிலே பணிந்து தர்மேனம் ஞானப்பண்ணையின் நவராத்திரி பெருவிழா குருமணிகளின் அருளாணையின் வண்ணம் மிகச்சிறப்பாக நடந்தேறி வருகின்றது. இந்த அற்புதமான விழாவின் இன்றைய 7ஆம் நாள் திருவிழா கலைமகள் விழாவிலே அம்மையினை பற்றி சற்றே சிந்திக்க திருவருளும் குருவருளும் அடியமைக்கு கிடைத்ததை எண்ணி பலவாறு பணிந்து போற்றுகின்றோம். நவராத்திரி பெருவிழா இங்கே அன்னையவள் நமக்கு முன் சுரக்கும் மின்னொருளை என்று மாணிக்க வாசகர் அருளியதை போன்றே நமக்கு திருவருள் சக்தியாக இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாளும் வழங்கும் அந்த தேவியானவள் அவளினை குறித்து ஒவ்வொரு நாளும் பெரும் விழாவாக நவராத்திரி விழாவாக நம்மளுடைய தர்மயாதினத்திலே கடந்த 75 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் நிகழ்ந்து வருகின்றது. இங்கே நம்மளுடைய 25வது குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளாட்சியின் கீழே ஸ்ரீ அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்க்கி அம்மன் கல்கத்தாவிலே இருந்து அந்த தேவியானவள் அனுகிரகத்தோடு இங்கே தர்ம எம்பதியிலே கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பெரும் கோவிலாக தர்மயாதினத்திலே நிறுவப்பட்டு முறையான வேத சிவாகம வழிபாடுகளுடன் கூடிய அத்துணை நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடந்தேறி வருகின்றது. இந்த தேவி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தினை நல்கக்கூடியவள். நம்மளுடைய அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி தேவி இந்த நவராத்திரி பெருநாள் விழாவிலே 3 தேவதையராக வழிபடும் தெய்வமாக இங்கே இருக்கின்றார். முதல் 3 நாள் அவர்கள் வீரத்தினை அளிக்கக்கூடிய துர்க்கையாகவும், அடுத்த 3 நாள் நமக்கெல்லாம் செல்வங்களை வழங்கக்கூடிய மகாலட்சுமியாகவும், இவ்விரண்டையும் முறையாக பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய சகலாவல்லியாகவும் 9 நாட்களும் இருந்து அருள் செய்கின்றார். ரம்பன் என்ற அசுர குலத்திற்கெல்லாம் மகாராஜாக திகழ்ந்தவன். அவன் மகிஷினி என்ற ஒரு அரக்கியினை திருமணம் செய்து கொள்கின்றான். அந்த அரக்கி எருமை வடிவம் கொண்டவள். அதனால் ரம்பன் எருமை வடிவம் கொண்டு அந்த மகிஷினியை திருமணம் செய்து கொள்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மகிஷினி கருவும் விடுகிறார்.
இவன் அரக்கன் என்று இருந்தாலும் கூட எருமை வடிவம் கொண்டதால் இன்னொரு ஆண் எருமையினால் தாக்கப்பட்டு இறந்து விடுகின்றான். இந்த துயரம் தாங்க முடியாமல் அந்த மகிஷினியாக இருக்கக்கூடிய அரக்கியானவள் நெருப்பிலே விழுந்து தன்னுடைய உயிரினை மாய்த்துக் கொள்கின்றாள். அதன் பிறகு வயிற்றில் கருவுற்றிருந்த அந்த குழந்தை எருமை தலையுடன் கூடிய அந்த மனித பிறப்பு ஒன்று வெளிவருகின்றது. அவன்தான் மகிஷாசுரன். அவன் தன் தந்தைக்கு பிறகு அசுர குலத்திற்கெல்லாம் தலைவனாக மாறுகின்றான். அவன் பிரம்மதேவனை வேண்டி கடும் தவம் எய்துகின்றான். அந்த பரம் வியாதனில் அவன் தவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த வரம் உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆண்களாலும் எனக்கு அழிவு வந்துவிடக் கூடாது என்று அந்த வரத்தினை முன்வைக்கின்றான். அதனையே பிரம்மதேவரும் வழங்குகின்றார். இவன் வரத்தினை பெற்ற பிறகு இவனுடைய அந்த ஆட்சியானது கொடுங்கோல் ஆட்சியாக மாறுகின்றது. இந்திரன் முதலாக அத்துணை தேவர்களையும் துன்பப்படுத்துகின்றான். இவனால் துயரப்பட்டவர்கள் எல்லாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க 3 தேவியரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மாபெரும் சக்தியாக இந்த துர்க்கை அன்னையை படைத்து அந்த தேவர்கள் முதலானவர்களுடைய அத்துணை ஆயுதங்களையும் அத்துணை சக்திகளையும் மும்மூர்த்திகளான சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மூவரின் சக்தியும் அளித்து இந்த உலகத்திலே மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த அன்னையினை ஸ்கந்த மாதா என்று அழைக்கக்கூடிய இதோ உங்கள் முன்னே படமாக இருக்கின்றால் அவளை அவதாரம் செய்ய வைத்து இந்த அவதாரத்தை எடுக்கக்கூடியவர் நம்முடைய பெருமானின் இடத்திலே இன்னொரு பாகம் பெற்றிருக்கக்கூடிய பார்வதி தேவியானவர். அதன் பிறகு இந்த தேவியினை கண்டு அவனை தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய மகிஷாசுரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு எண்ணத்திலே தேவியிடம் வந்து சண்டனும் முண்டனும் என்ற அரக்கர்கள் எங்களுடைய அரசனை திருமணம் செய்து கொள் என்று வேண்டுகின்றார்கள். தேவியும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை, என்னோடு போரிட்டு அந்த போரிலே யார் வெல்கிறார்களோ உங்கள் அரசன் வென்றாலும் கூட நான் அவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சம்மதம் தெரிவிக்க மகிஷாசுரன் இந்த செய்தி தெரிவித்து பெண்தானே என்ன செய்து விடுவார் என்று அவன் ஒரு இருமாப்பில் இருந்தான். இவனும் தன்னுடைய படையில் இருந்து ஒவ்வொரு வீரர்களாக எண்ணிறைந்த அந்த அரக்கர்களை தேவியிடத்திலே போருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். தேவி அத்துணை பேரையும் போரிலே வென்று விடுகின்றாள். அந்த அரக்க சேனைகளில் ரத்த பீஜன் என்ற ஒரு வினோத வல்லமை வாய்ந்த ஒரு அரக்கன் இருக்கின்றான். இந்த 7ஆம் நாளிலே ரத்த பீஜனை அன்னை எவ்வாறு வதம் செய்தால் என்ற ஒரு அற்புதமான குறிப்பு நாம் சிந்திக்க வேண்டும். இரத்த பீஜன் என்ற அரக்கன் ஒருவருடன் போரிட்டால் அவன் உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தால் அதிலிருந்து புதிதாக ஒரு இரத்த பீஜன் பிறப்பான். அவனும் தற்பொழுது இருக்கின்ற அதே இரத்த பூஜனுடைய அளவிற்கு மகா சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். அன்னையோடு அவன் போரிடும் போது ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு இரத்த பீஜன் உருவாகி கொண்டே இருக்கின்றான். இப்படி இவன் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே உலகம் முழுவதுமாக அந்த இரத்த பீஜனுடைய படைகள் திரண்டு நிற்கின்றது. இதையேத்தான் நம்மளுடைய இந்த திரையிலே இந்திரன் படத்திலே ஒரு ரோபோட் பல ரோபோட்டுகளாக உருமாறுவதை போல ஒரு தோற்றம் காண்பித்திருப்பார்கள். அதே போல இந்த இரத்த பீஜன். சரி, இவனை எப்படி அழிப்பது என்று அன்னை ஒரு கணம் யோசித்து காளி தேவியாக இருக்கக்கூடிய சாமுண்டி தேவி, இதிலே அனைத்து தேவிகளும் இருப்பார்கள், அந்த சாமுண்டி தேவியை அழைத்து வாயை அகலமாக பிளந்து கொண்டு சொல்லி ஒவ்வொரு துளி இவனுடைய உடலிலே இருந்து ரத்தம் விழும்போது அதனை பருகச் செய்ய அன்னையானவள் கட்டளையிடுகின்றால் அவ்வாறே அந்த சாமுண்டி தேவி
அம்பாளோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்ற இரத்த பீஜன் உடலில் இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளியையும் உண்டு விடுகின்றாள். இப்படி அவன் உடலில் உள்ள அத்துணை இரத்த துளிகளும் சாமுண்டி தேவி குடித்து விடுகின்றாள். பின்னர் இரத்த பீஜன் இறந்து விடுகின்றான். அதன் பிறகு மகிஷாசுரன் இறுதியிலே அன்னையோடு போரிட்டு அவனுடைய எருமை தலையினை வெட்டி வீழ்த்தி அத்துணை தேவர்களுடைய உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றுகின்றால் நம்மளுடைய தேவியானவள். இந்த உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களையும் காப்பாற்றிய அற்புத திருநாள் அது. அதுதான் நாம் விஜயதசமியாக ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். வெற்றியின் விழாவாக நாம் போற்றக்கூடிய விழா அந்த விஜயதசமி. அன்னையானவள் இந்த உலகத்தினை காத்த பின்பு அவளை சாந்த சுரூபப்படுத்தி அவளை மகிழ்விக்க உலகமே அவளுக்கு விழா எடுக்கின்றது. அனைவரும் அன்னையை போற்றி பாடுகின்றார்கள், துதிக்கின்றார்கள், ஆடுகின்றார்கள், பலவாறு போற்றி புகழ்கின்றார்கள். ஒரு கதை உண்டு. நம்மளுடைய அன்னை எதற்காக நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும்? ஒரு ராஜகுமாரி இருக்கின்றாள். அவள் என்ன செய்கின்றாள்? முதல் முறையாக ஆட்சி ஏற்கின்றாள். அந்த ஆட்சியேற்ற நாளினை கொண்டாடும் விதமாக தன்னுடைய நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவருக்கும் யாருக்கு என்ன வேண்டுமோ அதனை வரமாக கேட்டு வாங்கி செல்லுங்கள் என்று ஒரு நிபந்தனை வைக்கின்றாள். அந்த ஊரே திரண்டு விழுகின்றது. அந்த ராஜகுமாரியிடம் வைர மாலைகள், முத்து மாலைகள், நிலபுலன்கள், பணங்கள், வயிறு நிறைய உணவுகள், தொழில் வளர்க்க பல்வேறு கால்நடைகள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலை அந்த ராஜகுமாரி இடத்திலே வைக்கின்றார்கள். இப்படியாக அந்த ஊரே திரண்டு அந்த ராஜகுமாரியிடம் ஒவ்வொரு வரமும் கேட்க அவளும் அதனை நிறைவேற்றி வருகின்றாள். ஆனால் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் ஓரமாக நின்று இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். ஊரே கையேந்தி யாசகம் கேட்டு நிற்கும் பொழுது அவன் மட்டும் தன்னுடைய கையை மார்பிலே மடித்து வைத்துக்கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். ஊரெல்லாம் தன்னுடைய ஒரு நன்குணத்தால் மகிழ்ந்து சென்று இருப்பதை பார்த்து கொண்டிருந்த ராஜகுமாரி கவனத்தில் அந்த வாலிபன் ஒருவன் எதையுமே கேட்காமல் ஓரமாக நின்று விடுகின்றானே, என்னவா இருக்கும் என்று ஒரு மனதிற்குள் ஒரு ஐயம். சரி, காவலர்களை அனுப்பி அவனை அழைத்து வர சென்று, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அப்படியே நிற்கிறியே, உனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, மகாராணி எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நீங்கள் கொடுக்கறதும் உங்களுடைய கருணை என்னையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், உங்களை வாழ்த்துறதுக்காக தான் இங்கே வந்தனே தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம். ராணி நினைச்சா உனக்கு பாதி நாடு கொடுக்கலாம், பாதி சேனையில தலைவராக்கலாம், எந்த பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீ எதுவுமே வேணான்ட்டு நிற்கிறியப்பா அப்படின்னு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். உடனே ராணி யோசிச்சா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஏஞ்சி ராணி, இப்படிப்பட்ட ஒருத்தவனை தான் நான் கணவனா அடையணும்னு நினைச்சேன், அதனால நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டு அவன் கழுத்திலே மாலையிட்டு அவனை கணவனாக்கி கொள்கின்றான். ஊரே எவ்வளவோ யாசகம் கேட்டது, அந்த ராணி கொடுத்தா. ஆனா எதுவுமே கேட்காம இருந்தவளுக்கு தன்னையே அந்த ராணி கொடுத்துட்டா. அப்படித்தான் அன்னையிடத்திலே சென்று நாம் எது முறையிட்டாலும் அன்னையானவள் நமக்கு அளிப்பாள். ஆனால் எதுவுமே நாம் முறையிடாமல் இருந்தால் அன்னையானவள் நமக்கு தன்னையே அளிப்பாள் என்ற அற்புதமான ஒரு நீதியை இந்த கதை கூறுகின்றது. இது அன்னைக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய இறைவனுக்கும். அதனால்தான் வேண்டத்தக்கது அறிவோய்னி, வேண்ட முழுவதும் தெருவோய்னி என்று அற்புதமாக பெருமானார் கூறினார். அப்படி இறைவனிடம் ஒரு வேண்டுதலை வைப்பதற்கு முன்னர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த உலகம் முழுவதும் அருளாட்சி செய்கின்ற அந்த இறைவன் நமக்கு வேண்டியதை அளிப்பான். அவனிடம் நாம் வேண்டுவது அன்பு மட்டுமே. ஆகினால்தான் கண்ணப்பரை சொல்லும் பொழுது அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்பதை ஆழத்தனமாக குறிப்பிட்டிருந்தார். இறைவனிடம் அன்பை கேளுங்கள், அன்பினை கொடுங்கள், அவன் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அளிப்பான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நவராத்திரி விழா அனைவருக்கும் நல்ல ஒரு ஆற்றலை
அளிக்கும் விழாவாக ஒவ்வொரு வருடமும் இருந்து வருகின்றது. அதே போல இந்த வருடமும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அளவு நம்முடைய இந்த நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நவராத்திரி விழாவிலே அகப்புறத்தை பற்றி பேசக்கூடிய அகனாரூறு என்ற அற்புதமான இலக்கியத்தினை பற்றி நம்மளுடைய திரமியாதீன கலைக்கல்லூரியின் ஒரு ஆய்ந்த ஒரு ஆசிரியர் நம்முடைய அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய திருமணத்தின் சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு, அன்னை உலகம் முழுதாண்ட சுந்தர அவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மை பற்றிய அற்புதமான பாடல் மீனாட்சி அம்மை புறம் என்ற அந்த நூலினை பற்றி நம்மளுடைய கல்லூரியின் மாணவி அவர்கள் பேச வருகை தந்தார்கள். அதே போல நம்மளுடைய இளையான்குடி மாறநாயனார் தொண்டே உய்தீதம் என்று வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய அருள் வரலாற்றினை நம்மளுடைய மாணவி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் இருவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது இசை வடிவாக நின்ற நாயகி என்று அபிராமி அந்தாதியிலே அன்னையை போற்றுவார்கள். அப்படி நாடகத் தமிழால் நம்மளுடைய அன்னையை போற்ற வருகை தந்திருக்கக்கூடிய குறிஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அத்துணை பேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்.